அப்ப நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள வந்து கிட்டு போய் கிறிஸ்துக்குள்ள வந்து நல்லா வந்துருவாங்க. நான் இந்த சின்ன வயதுல ஆண்டுக்குள்ள வந்துதான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். வித்தியாசமான சாட்சியா இருக்கு. 22வது வயது ஆக்சிடென்ட் நடந்தது. வேலை பார்க்குற இடத்துல, வேலை செய்யற இடத்துல 3 மாடி உள்ள விழுந்துட்டேன். 3 மாடி உள்ள விழுந்துட்டேன். 3 மாடிக்குள்ள விழுந்துட்டேன். விழுந்ததுல அடிபட்டு இந்த கண்ணு வாயெல்லாம் பிளந்துட்டுது. அப்பதான் என்னோட உயிர் என்னை விட்டு வெளியே போகுது. சேர்ச்சியில் போகும்போது ஆண்டு என்னோட ஏதோ இங்க அடி வயிற்றுலேருந்து என்னோட பேசுற ஒரு சத்தம் நான் கேட்டேன். அதே போல இந்த அடி வயிற்றுலேருந்து ஒரு சத்தம் எழும்பி என்னோட பேசுறது. என்ன பேசுன்னு சொன்னா, அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் அங்க போயிருக்கும் பொழுது பிசாசை பத்தி பேசிக்கிட்டாங்க. ஆமா, அவ பிசாசு இருக்குதா இல்லையா நான் பார்த்தது இல்லையே, இப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்குள்ள. அப்ப மலேசியால இருந்து ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாரு, எங்க மலேசியால ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு உங்க சேர்ச்சில 3 நாள் 4 நாள் கூட்டம் நடத்தி பாருங்க, சரி உங்க சபையில பிசாசு இருக்கா துரத்துறாரா இல்லையான்னு சொல்லி இவர் சொல்லி இருக்கிறார். பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. என் கையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. காட்ஸ் கிரேஸ். ரொம்ப சந்தோஷம் உங்களை மலேசியாவில் பார்க்குறது. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்காக ரொம்ப நன்றி. உங்களோட சாட்சியை எங்கள் ஈடன் டிவி நேரில் கொண்டு போகிறது எங்களுடைய பிளெஸ்ஸிங்காக நாங்கள் கருதுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஸ்டர். ஸோ உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நான் வியூவர்ஸ் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தானே உங்களுடைய? ஆமாம், நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவில். பிறந்தது வந்து டைப்பிங்கில். சரி. அங்கே 3 மாத பிள்ளையில் நான் ஈப்போவுக்கு எங்கள் அப்பா அங்கே தான் வந்து இருந்தார். அங்கேருந்து ஒரு 35 வருஷம் நான் ஈப்போவில் தான் இருந்தேன். பேரா ஈப்போ இந்த பட்டணத்தில் இருந்தேன். சூப்பர். நீங்கள் அப்போ அம்மா அப்பாலாம் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களா? எங்கள் அம்மா அப்பாலாம் சின்ன பிள்ளையில் இந்தியா தேசத்துலேருந்து மலேசியாவுக்கு வந்தவங்க. எனக்கு பூர்வீகம் இந்தியா தான். ஸோ ஆரம்பத்தில் அம்மா அப்பாவுடைய பொருளாதாரம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆமாம், எங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே பால் மரம் வெட்டி இருக்கிறாங்க, எஸ்டேல இருந்திருக்காங்க. நீங்க அவங்க கூட பிறந்தவங்க பசங்க? என் கூட பிறந்தவங்க 10 பேர். 10 பேர்? ஆமா, 10 பேர். நீங்க எத்தனாவது? நானு 6வது. ஓகே ஓகே. நாங்க முழு குடும்பம் சைவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கோயில் பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3-4 தலைமுறையா அப்படித்தான். எப்படி உங்களுடைய நம்பிக்கைலாம் எப்படி இருந்தது? கடவுள் சின்ன வயசுல வளரும் போதெல்லாம் எனக்கு கடவுள்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியங்கள். ஆமா, இறை காரியங்கள் அது ரொம்ப பிடிச்ச காரியம். சிறு வயதுல நான் கோயிலுக்குள்ளேயே இருப்பேன். ஆமா, என்னோட பேரே கணேசன். ஆமா ஆமா. அவர் சமூகத்திலே எங்க வீட்டிலே கோயில் இருந்ததுனால நாங்க அங்கே வளர்ந்த ஒரு பிள்ளைகள். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து ஆண்டவர் பற்றி அந்த வயசில் கேள்விப்படும் போது ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பக்தியாக இருந்த காலத்தில் தான் என்னுடைய 11வது வயதில் தான் நாங்கள் இருந்த ஒரு வீட்டு பக்கத்தில் பாதி, ஒரு பெரிய வீட்டில் பாதி வந்து நாங்கள் இருக்கிறோம், இன்னொரு பாதி பகுதி இன்னொரு கிறிஸ்தவங்க அங்கே கூடி வந்தாங்க. ஸோ அப்போ தான் கேள்விப்படுறீங்க? அப்போ தான் அவங்க அங்கே வந்த நாட்களில் தான் அவங்க செபிப்பாங்க.
நாங்க பக்கத்துல தானே வீடு. ஆமா. அப்ப அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் நாங்க கேட்போம். என்னடா இவங்க ஜெபிக்கிறாங்களே, எல்லாருக்கும் ஜெபிக்கிறாங்களே, அட நம்ம பேரை சொல்லி ஜெபிக்கிறாங்களே, நம்ம ஒண்ணுமே சொல்லலையே, நமக்காக ஜெபிக்கிறாங்களே என்று சொல்லி அது கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறோம். என்ன, ஏன் இவங்க கிறிஸ்தவங்க இப்படிலாம் செய்வாங்களா, அப்படி ஒரு கேள்வி இருந்தது. அது மாத்திரமில்ல, அந்த இடத்துல எப்போதும் பிரேயர் நடக்கும், பாஸ்டர் வருவாங்க, இப்படியே கூடி வந்து ஆராதிப்பாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அன்பானவங்க. சரி. எங்ககிட்ட இயேசுவை பத்தி உடனே ஷேர் பண்ணல, அவங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா மதியாரியா பேசுவாங்க. எங்களோட ஃபெலோஷிப் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. அப்ப படிப்படியா ஆண்டோடைய அன்பை பத்தி எங்களுக்கு சொன்னாங்க, இயேசுவை பத்தி சொன்னாங்க. பட் நாங்க கேட்போம், பட் நாங்க சேர்ச்சுக்கு போனது இல்லை, அதை குறித்து நாங்க தவறா பேசுனதும் இல்லை. கேட்டுக்குவோம், அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரவங்க எங்களை எப்போதும் சேர்ச்சு கூப்பிடுவாங்க. ஏன் இவ்வளவு கூப்பிடுறாங்களே, சரி ஏன் ஒரு வாட்டி சேர்ச்சுக்கு போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு தெரியாம யாருக்கும் சொல்லாம திருட்டுத்தனமா சேர்ச்சுக்கு போனேன். அதான் முதல் வாட்டி என்னுடைய 11வது வயதுல 1974ஆம் ஆண்டு. சரி சரி சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அன்றைக்கு நான் சேர்ச்சுக்கு போகும்போது என்னைய கூட்டிட்டு போன பிரதர் பேர் வந்து வில்லியம். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. பட் என்னைய சேர்ச்சு கூட்டிட்டு போயிருந்தாரு. அப்ப கூட்டிட்டு போகும்பொழுது கிட்ட ஒரு 150 பேர் அந்த சேர்ச்சில் இருந்திருப்பாங்க. இதான் முத வாட்டி நான் சேர்ச்சுக்கு போறேன். அவங்க ஆராதனை செய்தாங்க, பாட்டு பாடினாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தான் சம்திங் எனக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொன்னாக்க, யாரோ என்கிட்ட பேசுறதான ஒரு ஃபீல் என் மனதில் வந்தது. என் அடி வயிற்றுல யாரோ என்னோட பேசுற ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்து, அதான் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் முத வாட்டி அந்த பேசுனது உங்களுக்கு எனக்கு ஃபீல் பண்ணது. காரணம் ஏன் ஃபீல் பண்ணதுன்னு சொன்னா, நான் சின்ன வயதிலே கோயிலுக்குள்ளே இருந்து வளர்ந்ததுனால நான் அது அந்த அந்த கோயிலுக்குள்ள காரியங்கள்லாம், அந்த பணிவிடெல்லாம் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். ஆமா, ஆனா என்னைக்குமே நான் அந்த ஃபீல் பண்ணதில்லை. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏதோ ஒரு சத்தம் என்னை அடி வயிற்றிலிருந்து யாரோ பேசுறது போல எனக்கு இருந்தது. அப்ப அதுதான் முதல் தொடுதல் எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் போய் மின்னுக்கு போனாங்க, ஜெபித்தாங்க. அப்ப என்னை யாரும் கூப்பிடல, வில்லியம் கூட்டிட்டு போய் என்னை மின்னுக்கெல்லாம் விடல. நானே என்னை அறியாம மின்னுக்கு போனேன். அந்த பாசறை மேல கையை வைத்து ஜெபிச்சார், அவ்வளவுதான். பிறகு என்னை வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நான் தான் இப்ப கேட்கிறேன் வில்லியத்துக்கிட்ட, நீங்க சேர்ச்சுக்கு போனீங்கன்னா என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி, இப்படியாக தான் நான் 2வது சண்டே சேர்ச்சுக்கு போனேன். அப்படியே சேர்ச்சுக்கு கொஞ்சம் காலம் போக ஆரம்பிச்சு. ஸோ எப்படியே போறீங்க, எப்போ முழுமையாக ஆண்டவர் ஏற்று? அப்ப நான் போய்கொண்டே இருக்கிற நாட்கள்ல எனக்கு ஒரு டச்சிங், என்னடா இது, பட் எனக்குள்ள அது தொடர்ந்து பேச ஆரம்பித்தது. அதனால தொடர்ந்து நான் சேர்ச்சுக்கு போக ஆரம்பித்த உடனே எனக்கு திடீரென்று ஜெபிக்கணும்னு ஆசை வந்தது. எனக்கு பைபிள் கொடுத்தாங்க, பைபிள் படிக்கணும் விருப்பம் வந்தது. பிறகு நான் என் மனதில் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டேன். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் முழுமே அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பிறகு முதல் எனக்குள்ள இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களே, ஒவ்வொரு காரிக்கும் ஜெபிக்கும் பொழுது நான் முதலாவது ஜெபித்தது எங்க முழு குடும்பத்திற்காக. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இவ்வளவு நல்லா இருக்குதே, இவ்வளவு சந்தோஷமா இருக்குதே, ஏன் எங்க ஃபேமிலி ஆண்டவரே நீங்க தொடக்கூடாது, ஏன் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஒரு 13 வயது வரைக்கும் நான் சேர்ச்சுக்கு போக ஆரம்பித்த பிறகு அப்புறம் அதோட சபைக்கு நான் போகாம இருந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு என்னோட சின்ன வயதுல ஸ்மோக் பண்ணுவேன். அப்படியா? ஆமா, என்னோட 15 வயதுல கல்லு கடையில உட்காந்து பெரிய பெரிய ஆட்களோடு கூட கல்லு குடிப்பேன். ஸோ உங்களுடைய கேரக்டர் டோட்டலாக மாறிச்சு, அப்படியே மாறிட்டு. அப்ப நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள வந்து கிட்டு போய் கிறிஸ்துக்குள்ள வந்து நல்லா வந்துருவாங்க. நான் இந்த சின்ன வயதுல ஆண்டருக்குள்ள வந்துதான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். வித்தியாசமான சாட்சியா இருக்கு. அப்படி போக போக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நல்லா சண்டை போடுவேன். ஆமா, ஓண்டி சண்டை போடணும், இப்படியான எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அது எனக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு காரியம். அந்த மாதிரி ஃபைட் பண்ணி நிறைய ஜெயிச்சிருக்கீங்க. அந்த மாதிரினாக்க இது வந்து கேமுக்கு போகல, இப்படி
சண்டை அதாவது ஒரு கேங்கா இருக்கிறது இல்ல, ஒரு கேங்ல ஒரு அவருடைய லீடர், அதெல்லாம் அதுக்கு பிறகு வந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை போகும்போது சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தீங்களா? நான் கேட்கறது ட்ரிங்க்ஸ் பண்றது, ட்ரக் அடி, அப்பயும் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தீங்களா? இது அதுக்கு பிறகு நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு கேப் வந்து கேப்பை விட்டுட்டேன். நான் தான் ஒரு 6 மாசம் 6-7 மாசம் தான் சேர்ச்சிக்கே போனேன். உங்க படிப்புலாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு? என்னோட 12 வயதுல நான் கடையில போய் என்ன செய்வேன்னு சொன்னா, சீன கடையில போய் வேலை செய்வேன். அப்பயே நானு சீன கடையில போய் அவன் ஒரு வெள்ளி கொடுப்பான் அந்த நாட்கள்ல. அப்ப நான் போய் என்ன செய்வேன், அந்த வெங்காயத்தை உரிச்சு கொடுப்பேன், சீனி கட்டி கொடுப்பேன், உப்பு கட்டி கொடுப்பேன். இப்படியா சின்ன சின்ன வேலைகளை எனக்கு கொடுப்பாங்க. அப்படி அந்த வேலையை நான் செய்வேன். அப்ப படிப்பை நிப்பாட்டிட்டீங்க? படிப்பு நிப்பாட்டில, படிப்பை செஞ்சுக்கிட்டே மற்ற நேரத்துல போய் அப்படி உதவி செய்து. என்னோட 15வது வயதுல எங்க அப்பா அடிபட்டதுனால அந்த முழு குடும்பத்தை பொறுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை என் பக்கம் திரும்பினதுனால நான் முழுமையா வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பல வேலை செய்த வேலையெல்லாம் ரொம்ப கடினமான வேலை. பட் அப்படி இருந்தோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா சிங்கப்பூர் போனால் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொன்னதுனால அந்த காலகட்டத்தில் நான் 18வது வயது 81ஆம் ஆண்டு நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க என்ன வேலைக்கு போனீங்க? அங்க வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் வேலைக்கு தான் போனேன். ஓகே. பில்டிங் ஏத்துவாங்க சரி சிங்கப்பூர்ல. அந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் வேலைக்கு நான் போயிருந்தேன். சரி 18வது வயசுல போய் ஒரு 5 வருஷம் நான் சிங்கப்பூர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சேன். 5 வருஷம் இருந்தீங்க? 5 வருஷம் வேலை செய்து என்னோட குடும்பத்துக்கு வேண்டிய சப்போர்ட் பண்ணுவதற்கு அப்படி அந்த காலம் 22வது வயதுல மறுபடியும் எனக்கு ஒரு மரணம் சம்பவித்தது. என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. வேலை பார்க்குற இடத்துல, வேலை செய்யற இடத்துல 3 மாடி உள்ள விழுந்துட்டேன். 3 மாடி உள்ள விழுந்துட்டேன். 3 மாடிக்குள்ள விழுந்துட்டேன். அந்த டைம்ல தான் என்னோட நடுப்பு வந்து பகுதியில் அடிபட்டது. தெரியாம விழுந்துட்டீங்க? ஆமா, வேலை செஞ்சு இருக்கிற நேரத்துல விழுந்துட்டேன். விழுந்ததுல அடிபட்டு இந்த கண்ணு வாயெல்லாம் பிளந்துட்டுது. அப்பதான் என்னோட உயிர் என்னை விட்டு வெளியே போகுது. அது பாக்குறீங்க? ஆமா, அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வேற. அப்ப என்னோட உயிர் என்னை விட்டு வெளியே, ஒரு ஸ்பிரிட் என்னை விட்டு வெளியே ஆகுது, வெளியே போகுது. ஆமா, இப்படி போகுது. திடீர்னு நான் பாக்குறேன், ஆவியில போயிட்டு நீங்களே உருவத்தை பாக்குறீங்க. அப்படி பாக்குறேன். அது என்னை விட்டு வெளியே போகுது. நான் பாக்குறேன் என்னன்னாக்க ஒரு பெரிய உயரமான இடத்தை பாக்குறேன். ரொம்ப உயரமா இருக்குது, ரொம்ப இருளான இடமா இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் டப்புன்னு அப்படி தோன்றுது. ஒரு வெளிச்சம், ஒரு மேட்சஸ் தெரியுங்களா, ஒரு நெருப்பு குளிச்சு கொளுத்துவாங்க தெரியுங்களா, அப்படி ஒரு விளக்கு அப்படி போட்ட மாதிரி இருக்குது. அது அப்படியே என்ன செய்யுது, அது வந்து அப்படியே வந்து என் பாடி அடிச்ச மாதிரி இருந்தது. ஆமா, அப்ப தப்புன்னு எனக்குள்ள அந்த ஸ்பிரிட், என்னுடைய ஆவி எனக்குள்ள வந்து நான் சுவாசிக்க ஆரம்பித்தேன். மூச்சு விட ஆரம்பிச்சேன், வாய் அசைக்க ஆரம்பிச்சேன், எழுந்தரிக்க முடியல. அப்ப அந்த நேரத்தில் கண்ணில் ஏதோ சம்திங், ஏதோ ஒண்ணு நடக்குது மட்டும் எனக்கு தெரியுது. அப்படியே கண்ணில் தண்ணீர் வடிவது பார்க்கிறேன். எந்திரிக்க முடியல, நகர முடியல. ஆனா அந்த வாட்டி தான் 2வது வாட்டி ஆண்டவர் என்னோடு பேசுறாரு. அப்ப என்னுடைய நான் சொன்னது, நான் என்னோட 74ஆம் ஆண்டு இந்த சேர்ச்சில போகும்போது ஆண்டவர் என்னோட ஏதோ இங்க அடி வயிற்றிலிருந்து என்னோட பேசுற ஒரு சத்தம் நான் கேட்டேன். அதே போல இந்த அடி வயிற்றிலிருந்து ஒரு சத்தம் எழும்பி என்னோடு பேசுறது. என்ன பேசுன்னு சொன்னா, நான் உனக்கு மறு ஜீவனை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்வதை பார்க்கிறேன். ஆனா அதை சொல்லும் பொழுது நான் பார்க்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன். அப்ப அந்த டைம்ல ஆண்டவர் எனக்கு வந்து ஏதோ என் கண்களை திறந்த மாதிரி என்னுடைய 11 வயதுல இருந்து என்னுடைய 22வது வயதை அப்படியே காட்டும் பொழுது அப்பதான் தெரியுது நான் இவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறேனே. அப்பதான் என் உள்ளத்துல நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு இந்த லைஃப் எனக்கு கொடுத்தீங்க, நான் உயிரோடு இருக்கிறனாலதான் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னு நீங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அங்கே அந்த கீழே விழுந்து கிடந்த இடத்துல என் மைண்ட்ல நான் நினைக்கிறேன். நீங்க அந்த 22 வயசுல நடந்த அந்த ஆக்சிடென்ட் தான் ஒரு என்கவுண்டர் நடக்குது உங்களுக்கு. ஸோ ஆண்டவர் திரும்பி நீங்க கனெக்ட் ஆகிறீங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது உங்க லைஃப்ல? ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் எடுத்தது நான் சுகம் அடைஞ்சு வருவதற்கு. எவ்வளோ நாள் ஆச்சு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி?
பெட்டுக்கு போய் அட்மிட் ஆகிப்பீங்க திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சுகமாய் வர்றதுக்கு அவ்வளோ நாள். ஓகே. ஸோ அப்புறம் மலேசியாவுக்கு நான் வந்துட்டேன். மறுபடியும் நான் அதோடு சிங்கப்பூர் வேலையை விட்டுட்டு அதோடு மலேசியாவுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே எப்படி இருக்கு, எப்படி எப்படி அப்போ நான் இங்கே அந்த காலகட்டத்தில் எங்களுடைய அம்மா ரசிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் சேர்ச்சிக்கு போக ஆரம்பித்த உடனே தான் சரி அப்படியே நான் போக 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 அப்படியே ஆண்டவர் என்னை மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தை கேட்க கேட்க அப்படியே ஒப்பு கொடுத்து ஓகே அப்படியே சேர்ச்சிக்கு ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பழக்கத்தில் விட்டீங்களா, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்? ஆமாம், அதோட அதுதான் என்னோட கடைசி. அதோட நான் எனக்கு தெரியல, நான் எப்படி விட்டேன் எனக்கு தெரியாது. குடியை எப்படி விட்டேன்னு தெரியாது, ஸ்மோக் பண்ணது எப்படி விட்டேன்னு தெரியாது. சில வேளை கொஞ்சம் நோட்டியாக இருப்பேன், நல்லா முடி நெய்ட்டும் வளர்த்துருப்பேன், தோடு போட்டிருப்பேன், நல்லா உடுத்துவேன். சிங்கப்பூர் வேலைக்கு போனோடனே நல்ல சம்பாத்தியம், 100 வெள்ளியாக சிங்கப்பூரோட படுக்கையில் அடுக்கி வைத்து மேலே படுத்து தூங்கி எழுந்திரிச்சேன். ஓ அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் எப்போ திருமணம் பண்ணீங்க? 87ஆம் ஆண்டு நான் என்னுடைய சேர்ச்சில் பாஸ்டருடைய மகளை, அவங்களும் பாஸ்டர், அங்கே தான் நான் அவங்கள சந்தித்து அவங்கள திருமணம் முடிச்சேன். ஓ லவ் மேரேஜா அது? இல்லை இல்லை, பொண்ணு கேட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஓ நீ போன சர்ச் பாஸ்டர் பொண்ணா? ஆமாம், நல்ல ஒரு பாஸ்டருடைய மகளை கல்யாணம் பண்ணா நல்லது தானே, குடும்பத்துக்கு ஒரு நல்ல பெண்ணு வந்தால் நல்லது தானே, நம்மளோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி அப்படியா கேட்டு திருமணம் முடித்தேன். ஓகே. நீங்கள் அப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், இங்கே வந்து கொஞ்சம் குணமான பிறகு அப்புறம் நான் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆஃப்டர் மேரேஜ் என்ன நடக்குது? மேரேஜ் முடிஞ்ச பிறகு நான் அப்படியே வேலைக்கு தான் செய்தேன். என் மனைவி பாஸ்டர். அப்போ நாங்கள் எங்கள் மாமனார்னா பாஸ்டர் ஞானையா, அவருக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம். உதவி செய்து கொண்டு வேன் ஓடுவேன், சண்டே ஸ்கூல் நடத்துவேன், யூத் மீட்டிங் நடத்துவேன், பாட்டு ஆராதனை நடத்துவேன். அப்படி படிப்படியாக அந்த ஒரு 2 வருஷத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஓகே ஓகே. ஸோ அப்படியே கற்றுட்டு லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது திருமணத்துக்கு பிறகு ஆண்டுடைய அழைப்பு ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். 89ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு திருமணம் முடித்தேன். அங்கிட்ட கிட்ட ஒரு 15 மாதத்துக்கு பிறகு 89ஆம் ஆண்டு வேதாம கலாசாலைக்கு போனேன். முழு வேலை. ஆமாம், போய் அப்போதான் போக ஆரம்பித்தேன். வந்து நீங்கள் படிப்பு பாதிலே விட்டுட்டீங்க இல்லை? படிக்க தெரிஞ்சதா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையாகவே. வேதாம கலாசாலைக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும். நான் நினச்சேன் பைபிள் ஸ்கூலில் போனாக்க நமக்கு பைபிளை கற்றுக் கொடுப்பாங்க, ஜெபக்க கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனால், அங்கே போனால் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டி இருந்ததுன்னு எழுத வேண்டியது. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நாட்டில் ஒரு காலகட்டம் வரும் பொழுது பைபிள் ஸ்கூல் விட்டு போலான்னு யோசனை பண்ணிட்டேன். நீங்க ஊழியத்துக்கு தானே அர்ப்பணிச்சீங்க? ஆமா, அர்ப்பணிச்சது உண்மைதான். ஆனா அது இறங்கும் பொழுதுதான் தெரியுது அது ஒரு பெரிய ஆழம்னு சொல்லி. காரணம் என்ன சொன்னா, படிப்பு காரியங்கள்ல ரொம்ப பெரிய எஜுகேஷன் இல்லாதனால அது எனக்கு ஒரு பெரிய தாக்கமா இருக்கும். ஊழியம் சொன்னா சும்மா ஜெபிப்பது மட்டும் இல்ல, சேர்ச்சுக்கு வருவது மாத்திரம் இல்ல, சும்மா வேலை 4 பேரை ஏற்றி கொண்டாந்து விடுறது இல்லை, அது மட்டும் இல்ல, நிறைய காரியம் இருக்கு. பைபிளை தெரியணுமே, பைபிளை கத்துக்கொள்ளணுமே, அதுல இருக்க விஷயம் தெரியணுமே. தெரியாம மத்தவங்களுக்கு எப்படி நம்ம போதிக்கிறது, எப்படி ஊழியம் செய்யறது? என் மனைவி பாஸ்டரா இருக்கிறாங்க, அவங்க அப்பா பாஸ்டரா இருக்கிறாரு, நமக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் தானுங்களே. அதாவது 85ஆம் ஆண்டு நான் திரும்பி வந்தேன், 87ஆம் ஆண்டு திருமணம் எல்லாம் ஷார்ட். அது முடிஞ்சோன்னா அங்கிட்டு 15 மாசத்துல 89ஆம் ஆண்டு பைபிள் ஸ்கூல் போயிட்டேன். அப்ப எல்லாமே ரொம்ப ஒரு ஷார்ட்டான காலத்துல. நீச்சல் தெரியாதவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்ட மாதிரி. ஆமா, என்னை ஏன் பைபிள் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க, இவங்க ஏன் தள்ளி விட்டாங்க, அவங்க ஏன் சேர்த்துக்கிட்டாங்க? எல்லாம் எஜுகேஷன் உள்ளவங்க. சரி, அதுல படிப்பு ரொம்ப குறைவு. பைபிள் ஸ்கூல்ல போகும்பொழுது நான் தமிழ் படிச்சா சிரிப்பாங்க. அப்படியா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் எழுதுவாங்க, எங்க லெக்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க, எல்லாம் எழுதுவாங்க, என்னால் எழுத முடியாது. அப்ப எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது பைபிள் ஸ்கூல்ல பாஸ்டர் ராஜ்குமார். அப்படியே அவருடைய ரொம்ப உதவியா இருந்தது, மறக்கவே முடியாது. அவரோட நோட்ஸ் எழுதலாம் எனக்கு கொடுப்பாரு. ராத்திரில வந்து விடிய உட்காந்து எழுதுவேன். பைபிள் ஸ்கூல்ல
நாளாத நாட்களே கிடையாது. ஸோ முடிக்கும் போது எப்படி இருந்தது? அது முடிக்கும் பொழுது நான் தான் முதல் மாணவன். கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமா. எப்படி என்ன அதுதான் ஆச்சரியம். என்ன மேஜிக்? அதுதான் சீக்ரெட்டா சொல்லவே இல்லை. எதனால என்ன படிச்சீங்க? கர்த்தருடைய உதவிதான். கர்த்தருடைய என்ன பண்ணீங்க? ஏதாவது நான் என்ன செய்தேன்னா ஆண்டவர் சமூகத்துல அழுது ஜெபித்தேன். அதிகமா நான் உபவாசிப்பேன், அதிகமா ஜெபிப்பேன். என்னோட நேர காலம்லாம் நான் ஜெபத்துல உபவாசத்துல தான் நான் இருப்பேன். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றீங்க? என்ன சர்ச்சுக்கு வரீங்க? பைபிள் ஸ்கூல் 91ஆம் ஆண்டு முடிச்சிங்க. 89ஆம் ஆண்டு போனேன். 91ஆம் ஆண்டு முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு அந்த காலத்தில் என்னுடைய ஞானிய எங்கள் மனைவி அப்பாவுடைய ஊழியத்தோடு நாங்கள் சேர்ந்து செய்தோம். படித்து முடிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து கோப்பிங் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு எங்களை அனுப்பிட்டாங்க. அங்க ஒரு சேர்ச்சி இல்லை, அப்போ ஒரு வீடை எடுத்து சேர்ச்சா கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு முத ஜீவானந்தம் வந்தார். அப்பதான் கூட்டம் நடத்துறாங்க. அந்த இடத்துக்கு எங்களை அனுப்பினாங்க. எங்களுக்கு ஒரு பைஸ்கிள் இல்லை, ஒரு மோட்டார் பைக் இல்லை, ஒரு கார் இல்லை. எங்களுக்கு கூலினா பெருசா தெரியாது. அப்பதான் அந்த அனுபவம். அங்க அனுப்பிட்டாங்க. அங்க ஒரு மெம்பரும் இல்லை. அங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. அப்ப அந்த நாட்களை நானும் என் மனைவியும், எனக்கு அப்போ ஒரு குழந்தை இருந்தது. அந்த பிள்ளை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வீடு வீடா போகணும், வீடு வீடா போகணும், எஸ்தேடா போகணும், நடந்து போகணும், போய் ஆண்டவர் பத்தி சொன்னோம். அந்த நாட்கள். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ இன்னும் ஒரு அடுத்த ஒரு லைஃபுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜீரோவா இருக்குது. ஒரு ஷர்ட் வாங்க முடியல, ஒரு ஷூ வாங்க முடியல. 3 வருஷம் ஊழியத்துல எனக்கு ஒரு சம்பளமும் கொடுக்கல, எந்த பேயும் கொடுக்கல. எனக்கு 30 வழி தான் கொடுப்பாங்க மாசத்துக்கு. வாரத்துக்கு 30 வழி, போயிட்டு வர 30 வழி. அது போயிட்டு வர செலவுக்கு அவ்வளவுதான். அது ஒண்ணும் செய்ய முடியாது, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. சிரமப்பட்டீங்களா? ஏன்னா நீங்க சிங்கப்பூர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா. பட் நீங்க ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபினான்சியலி ரொம்ப எனக்கும் என் மனைவிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. நாங்க விசுவாசத்திலே தான் நடந்தோம். ஆமா, ஊழியத்துக்கு வந்த பிறகு விசுவாசத்திலே நடந்தது. ஓகே. ஸோ இப்படி நீங்கள் அங்கே அந்த எஸ்டேட் ஏரியாக்கெல்லாம் போய் ஊழியம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில்? அதுக்கு பிறகு அப்படியாக ஒருத்தர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார். முதலாவது அந்த பட்டணத்தில் லவாங்குடான்னு சொல்லுவாங்க, கோப்பிங்கில். அங்கே ஒரு வீட்டுக்கு நாங்கள் சந்தித்து போய் கொண்டு இருக்கும் பொழுது தான் ஒரு ஐயாவை நாங்கள் சந்தித்தேன். அங்கே அந்த ஒரு ஐயா அழுதுகிட்டே இருந்தார். ஒரு சத்தம், அழுகுற சத்தம் கேட்டுச்சு. அவரோட பேர் பெருமாள். வயிற்று வலின்னு வந்துச்சுன்னா அழுகுறாரு, அதனால அப்படி சொன்னாங்க. 23 வருஷமா இப்படி இந்த வியாதியெல்லாம் அழுது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்போ அந்த காலகட்டம் தான் முதலாவது நாங்கள் போன காலகட்டங்கள், ஜீவானந்தம் வந்த காலகட்டங்கள். இவர் அந்த கூட்டத்துக்கு வராரு. முதல் வந்ததே இவர் தான். 7 மணி கூட்டத்துக்கு 5 மணிக்கெல்லாம் இவர் வந்து சேர்ச்சுக்குள்ள அந்த வீட்டு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். சரி சரி. ஆமா, அவரை ஆண்டவர் சுகமாக்குனார். அவர் தான் முதல் ஆத்மா அந்த சேர்ச்சிக்கு. அப்ப அவங்க மனைவி ரசிக்கப்பட்டாங்க, மகன் ரசிக்கப்பட்டாங்க, அவங்க தங்கச்சிக்கு ரசிக்கப்பட்டாங்க. இப்படியா அந்த இடத்துல நிறைய பேர் ஆண்டவத்தோட ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த இடத்துல நாங்க ஊழியம் செய்து கொண்டு. சரி சரி சரி. ஸோ அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் டெவலப் ஆச்சா? அந்த டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க இருந்து அப்படி ஊழியம் செய்ய. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு பிற்பாடு அங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது பிறகு என்னுடைய மனைவியோட அப்பாவுக்கும் வயதானதுனால அப்ப அந்த ஊழியத்தையும் என்னைய பார்க்கறதுக்கு எனக்கு என்னுடைய கரத்துல பொறுப்பு கொடுத்தாங்க. அப்ப நான் என்ன செய்தேன், அந்த ஊழியம் மெயின் ஊழியமாக வைத்து இப்படி ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். ஆமா, இங்கே ஊழியம் செய்வோம், அங்கேயும் ஊழியம் செய்வோம், இப்படி பல ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அப்ப அந்த நாட்கள். இந்த சபை தானே இந்த இதில் 92ஆம் ஆண்டிலிருந்து 99ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த ஊழியத்துல அது வேற பக்கம். மாமனாருடைய சபை. ஆமா, அதுல எவ்வளவு பேர் இருந்தாங்க? அங்க ஏறக்குறைய ஒரு 300 பேருக்கு மேல இருந்தாங்க. முதலாவது இந்த பாஸ்டர் தான் எங்க வீட்டுக்கு போய் சுவிசஸ் சொல்லி எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு எங்க அம்மா வீடை திறந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருத்தரா ரட்சிக்கப்பட அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல எங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அண்ணன்ல இருந்து கடைசி தம்பி வரைக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஊழியத்துல இருக்காங்க. கூட பிறந்த 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 99ஆம் ஆண்டு நல்லா வளர்ந்துச்சு, நல்லா ஊழியம் பெரிய லெவலுக்கு வளர்ந்து கேம்பரன் ஐலண்ட்ஸ் ஊழியம். அந்த பக்கத்து ஒரு 6-7 இடங்கள்ல ஊழியம் நடத்தி கொண்டே இருந்தோம்.
தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தோம். நல்ல ஊழியம் வளர்ந்து வந்து நல்ல ஒரு செழிப்பா வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நான் ஒரு கனவு கண்டேன். என்னுடைய சேர்ச்சியில் நான் படுத்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு ஊழியக்காரர் வந்து என்னை வந்து விசாரிக்கிறார். வந்து என்னை விசாரிச்சு எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லி கேட்டுட்டு திடீர்னு அவர் சொன்னாரு, இந்த இடத்துல உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. எனக்கு அது கேட்டு தப்புன்னு முடிச்சுக்கிட்டேன். அது எப்படின்னா 98ஆம் ஆண்டுல. என்னடா திடீர்னு இப்படி ஒரு கனவு கண்டுமே, சபை நிறைஞ்சிருக்கு, இடமே பத்தல, கட்டடம் வாங்கக்கூடிய ஒரு நிலையில கூட நாங்க வந்துட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும் பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அது என்னோடு பேசுற போலே இருந்தது. பட் இருந்து போக 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 அது அப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு முடிவு எடுத்துட்டேன். பிறகு நான் முடிவு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு பிற்பாடு நான் என்ன செய்தேன்னு சொன்னாக்க, இப்போ ஆண்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா எங்க நான் போறது எனக்கு தெரியல. அப்ப எனக்கு 5 பிள்ளைங்க ஆயிட்டாங்க. 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட 5வது மகளுக்கு 3 மாசம். அப்ப ஒரு நாள் நான் என்ன செய்தேன், ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன். 40 நாள் உபவாசித்தேன். 39 நாள் வரைக்கும் பதில் வரவே இல்லை. எங்க போறதே தெரியல. சரி, 39ஆம் நாள் முடிஞ்சது. அப்பதான் பாஸ்டர் டேரன்ஸ் சின்னதுரை காஜாங், இதான் காஜாங், இந்த இடத்துல ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் ஏரன், என் தெரியல, உங்களுக்கு குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தாரு, உங்களோட நான் பேசுறேன், எனக்கு தமிழ் பாஸ்டர் வேணும், நீங்க வரீங்களான்னு என்னை எப்படி நேரம் அப்படி கேட்கிறாரு. ஆக்சுவலி ஒரு கொண்டேஷனும் கிடையாது, எந்த காரியம் தெரியாது. ஆக்சுவலி நான் வந்து பைபிள் ஸ்கூல் படிச்ச காலத்திலே நான் நிறைய அவங்களோட சபையில ஊழியம் செய்திருக்கிறேன். நிறைய ஊழியம் செய்திருக்கிறேன். என்னை பத்தி அவருக்கு ஒரு அளவு தெரியும். பட் இந்த சம்பவம் தெரியாது. அப்ப என்னை கூப்பிட்டாரு. அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன். அப்ப 39ஆம் தான் இந்த உபவாசம்லாம் முடித்த பிறகு நான் என் மனைவி குடும்பத்தோட உட்காந்து பேசி அதுக்கு பிறகு திருமணம் பண்ணேன். 2000த்துல காஜாங்க்கு வந்தேன். 2000 தான் காஜாங்க்கு நான் இங்க வரும் பொழுது 2000ல வந்து ஒரு 4.5 வருஷம் அந்த சேர்ச்சில பாஸ்டரா இருந்தேன். ஆமா, 4.5 வருஷம். 4.5 வருஷம். பட் இது நீங்க உங்க மாமனார் இது பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமா, அது உங்க ஒய்ஃப் பாத்துக்கறாங்க? இல்ல, அது வந்து என்னோட என் மாமனார் அவர் இறந்துட்டாரு. சரி சரி, அந்த காலத்துல அவர் இறந்துட்டாரு. சரி சரி, இறந்துட்டாரு. அது யாரு சபைக்கு பொறுப்பா நான் இருந்தேன். நான் அந்த இடத்தை விட்டு மத்த பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்பி இங்கிட்ட வந்து. நீங்க 2 பேருமே இங்க வந்துட்டீங்க? நான் ஃபேமிலி அங்க வந்துட்டோம். பட் அங்க ஒரு 300 பேர் இருந்த சபை. ஆமா, நல்ல வளர்ந்த சபை. ஓகே ஓகே. ஸோ அப்புறம் இங்கே வர்றீங்க. இங்கே வந்து ஒரு 5 வருஷம் 4.5 வருஷம் இருக்கிறீங்க. ஏஓஜியில் காஜாங் ஏஓஜி சேர்ச்சியில் பாஸ்டராக இருந்தேன். பிறகு ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ வெளியே வான்னாரு. அப்போ அந்த டைமில் நான் சுவிசேஷ ஊழியமா வெளியே வந்தேன். ஓ, அதுலேருந்து வெளியே வர்றீங்களா? அங்கேருந்து. அப்போ சர்ச் இல்லாமல் வெளியே வர்றீங்க? ஆமாம், சர்ச் இல்லாமல் சுவிசேஷ இவாஞ்சலிஸ்டாக வர்றீங்க. வெளியே வரேன். சுவிசேஷ ஊழியமா போக ஆரம்பித்த உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அங்கிட்டு நகர முடியாம போயிட்டது. ஏன்னா சில நேரத்துல எல்லாரும் அதுக்கு முன்ன எல்லாரும் கூப்பிட்டாங்க, பயன்படுத்தினாங்க. அப்புறம் இப்ப சேர்ச்செல்லாம் விட்டுட்டு நான் வெளியே சுவிசேஷகரா வந்த உடனே யாருமே கூப்பிடல. கேட்டான ஒரு நிலையில வந்துட்டேன். வீடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டது, காரு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து. வீடு போகக்கூடியதுன்னா பணம் கட்ட முடியல, வீட்டுக்கு காசு கட்ட முடியல, வாங்கியிருந்த வீட்டை கட்ட முடியல, கார் கட்ட முடியல, பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்களோட தேவையெல்லாம் சந்திக்க முடியல. பட் இவ்வளவு சூழ்நிலை கடந்து போறோமே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில தான் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஹென்றி பாஸ்டர் கே கிரேஸ் அசெம்பிளிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்ப அங்க வந்து அவங்களுடைய 35 தமிழ் சபைகள் இருக்கு. மலேசியாவில் பெரிய சபை, பாஸ்டர் ஹென்றி கே பிள்ளை. ஆமா, அவங்களுடைய சபைக்கு என்னைய சுவிசேஷரா கூப்பிட்டாங்க. ஓ, சுவிசேஷனா பாஸ்டரா இல்ல சுவிசேஷரா கூப்பிட்டாங்க. எப்படி அது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 35 சபை இருக்கு. அந்த சபைக்கெல்லாம் நான் ப்ரீச் பண்ணணும். போய் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபையில அப்படி ப்ரீச் பண்ணணும். ஆமா,
அப்போ அவங்களுக்கு நான் அதிகமாக டெலிவரன்ஸ் ஊழியம் செய்வேன். ஓகே ஓகே. அதிகமாக பிசாசுகளை துரத்துவேன். இப்படிப்பட்ட அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஆமா, நான் துவக்கத்திலிருந்தே டெலிவரன்ஸ் ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே ஓகே. ஸோ அது இருந்தது. நான் ஊழியத்தை வந்த நாட்டில் இது வரைக்கும் 38 வருஷம் ஊழியம் செய்கிறேன். பிசாசை துரத்தி ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால ஸோ அதில் நான் முக்கியமாக அந்த பகுதியில் செய்வேன். ஆனால் இவ்வளோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் மனைவி என்ன சொன்னாங்க? மனைவி பிள்ளைகள் எப்போதுமே எனக்கு அவங்க சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. பாஸ்டர் ஹென்றி ராமையா சபையில் ஜாயின் பண்ணேன். சரி. அவங்களுடைய எல்லா சபைக்கும் என்னைய அனுப்புனாங்க. அதிகமாக டெலிவரன்ஸ் ஊழியம் செய்வேன். 2 வருஷம் அவங்க ஊழியம் செய்ய சொன்னாங்க. பிறகு பாஸ்டர் நினைச்சு விட்டாரு, நீங்க என்ன செய்யுங்க, இங்க மட்டும் இல்ல, அப்போ உங்க ஊழியத்தை அவங்க பாக்குறாங்க தான் என்னை பாக்குறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, உனக்கு வெளியே அழைப்பு வந்தாலும் நீ போ, உன் ஊழியம் உள்ளுக்கு மட்டும் வேண்டாம், வெளியே அழைச்சா போங்கன்னு சொல்லி அப்படி அவர் எனக்கு அனுமதிச்சார். அப்ப எனக்கு அப்ப அந்த காலகட்டத்தில் முதல் வாட்டி எனக்கு லண்டன்ல ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த லண்டன்ல அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் அங்க போயிருக்கும் பொழுது பிசாசை பத்தி பேசிக்கிட்டாங்க. ஆமா, அவ பிசாசு இருக்குதா இல்லையா நான் பார்த்தது இல்லையே, இப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்குள்ள. அப்ப மலேசியால இருந்து ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாரு, எங்க மலேசியால ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு உங்க சேர்ச்சில 3 நாள் 4 நாள் கூட்டம் நடத்தி பாருங்க, சரி உங்க சபையில பிசாசு இருக்கா துரத்துறாரா இல்லையான்னு சொல்லி இவர் சொல்லி இருக்கிறார். சரி, அவருக்குள்ள ஒருவேளை 2 பேத்துக்குள்ள ஒரு சேலஞ்ச் எனக்கு தெரியாது. பட் ஒரு காலகட்டத்தில் என்னையும் ஒரு 5 நாள் கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. சரி, ஓ சடனா கூப்பிடுறாங்க. அவன் திடீர்னு கூப்பிடுறாங்க, லண்டனுக்கு கூப்பிட்டாங்க. அப்பதான் லண்டன் போறீங்க? அப்பதான் முதல் வாட்டி லண்டனுக்கு போறேன். ஓகே ஓகே. அந்த மீட்டிங் எப்படி நடந்தது? அந்த கூட்டம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சரி, ஓகேங்களா. அங்க போய் நிறைய பிசாசை துரத்துனேன். பார்க்காத என்ன சொன்னாங்க, சவால் விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் பிசாசை பார்த்தது இல்லையே, இந்த மாதிரி நான் துரத்துனதே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க தான் என்ன செஞ்சாங்க, என் கூட்டத்தை பார்த்து என் டிக்கெட்டை மாத்தி. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ்.